ஒரு குறுகிய கண்ணோட்டத்தோடு அம்மாவை ஒரு மதத்துக்குள்ள அடைக்கின்ற அந்த ஒரு இழிவான செயல். இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மதவெறி பிடித்தவர். அம்மா ஒரு தெய்வ பலம் மிக்கவர். அம்மாவை பொறுத்தவரை ஒரு தெய்வ பக்தி உடையவர்கள். அதே போன்று மதவெறி கிடையாது. ஆனால் ஒரு மதவெறி பிடித்த ஒரு பிஜேபிக்கு எந்த கொள்கையும் லட்சியம் இல்லாமல் இந்த ஒரு வேலையை மட்டுமே இன்றைக்கு செய்து கொண்டிருக்கின்ற அந்த சூழ்நிலை. அண்ணாமலையை பொறுத்தவரை இன்றைக்கு நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்கின்ற அதையெல்லாம் இன்றைக்கு பேசாமல் இன்றைக்கு எங்களை பற்றி பேசுகிறார் என்று சொன்னால் திமுகவுடைய பி டீமாக இருந்து கொண்டு இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு திமுக செய்கின்ற அடாவடித்தனங்கள் எதுவும் தெரியக்கூடாத வகையில் திட்டமிட்டு ஸ்டாலினும் இன்றைக்கு அண்ணாமலையும் செய்கின்ற ஒரு கூட்டு சதி இது. அந்த வகையில தான் இன்றைக்கு அவருடைய அண்ணாமலையுடைய அந்த கருத்துக்கள் இருக்கின்றது. அதனால தான் சொன்னேன், எத்தனை தடவை பார்த்தீங்கன்னா பாலை சூடாக இருந்து குடிச்சு நாக்க சுட்டுக்கணும், மோரை குடிக்கும்போது ஊதி ஊதி குடிச்ச மாதிரி எத்தனை தடவை திட்டினாலும் அண்ணாமலைக்கு சூடு சொர்ணெல்லாம் கிடையாது. அந்த அளவுக்கு சூடு சொர்ணம் இல்லாத இப்படிப்பட்ட ஒரு இம்மெச்சூர்டு லீடர், தமிழ்நாட்டை இம்மெச்சூர்டு லீடர் கூட சொல்ல முடியாது, ஒரு இம்மெச்சூர்டு ஒரு அரசியல் வியாதி, அரசியல் வியாபாரி திரு அண்ணாமலை என்று தான் சொல்ல வேண்டும். அரசியல்வாதி என்று சொல்ல மாட்டேன், அரசியல் வியாதி, அரசியல் வியாபாரி திரு அண்ணாமலை. இதோடு இந்த கருத்துக்களை நிறுத்திக் கொள்ள வேண்டும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.